அப்பா வரும். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி சதுரங்கப்பட்டினம். தலைப்பு: மாற்றுத்திறனாளிகள் அணுகக்கூடிய இடங்களாக உதவும் தீர்வுகள். நான் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் வந்துட்டு பார்க்குறேன். மால், அப்புறம் பள்ளிக்கூடங்கள், அப்புறமா வந்துட்டு நூலகங்கள், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படிக்கட்டில் ஏறதுக்கோ நிறைய இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால நான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு படிக்கட்டுகள் இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நான் மாலுக்கு போயிருந்தேன். அங்கே நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு கால் இல்லை. அவங்களுக்கு கால் இல்லாததுனால அவங்களால படிக்கட்டு மேலேயே ஏற முடியல. எக்ஸலேட்டர் இருக்குது, ஆனால் அந்த எக்ஸலேட்டர் போய்கிட்டே இருக்குது, வேகமாக போயிட்டே இருக்குது. இதனால அவங்களால அந்த எக்ஸலேட்டர் மேலேயே அவங்களால ஏற முடியல. அப்புறமா வந்துட்டு லிஃப்ட்டு வச்சுருக்காங்க, ஆனால் லிஃப்ட்டில் ஏற்கனவே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு லைனில் வேறு நின்றுட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்களால ஏறவே முடியல. அது மாலில் வந்துட்டு மால், அப்புறமா பள்ளிக்கூடங்கள், ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு படிக்கட்டுகள் இருக்கும். அந்த படிக்கட்டில் வந்துட்டு கான்வெர்ட் பெல்ட் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு மோட்ரு வந்துட்டு கியர் பாக்ஸோடு நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு மோட்டர் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த 2 மோட்டருக்கும் நான் வந்துட்டு கான்வெர்ட் பெல்ட் நான் வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்துட்டு 7 வாட்ஸ் பேட்ரி, அப்புறமா வந்துட்டு ஸ்விட்சை வந்துட்டு மோட்டருக்குள்ள நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு அதாவது அந்த கான்வெர்ட் பெல்ட்டில் வந்துட்டு நான் ஒரு சேர் வச்சு அதை ஃபிட் பண்ணிவிட்டு, அப்புறமா அதில் வந்துட்டு ஒரு மனுஷங்களை உட்கார வச்சுட்டு ஆன் பண்ணால் இந்த மாதிரி அவங்களால சுலபமாகவே அவங்களால மேலே ஏற முடியுது. நன்றி. சீட் பெல்ட்